ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரீசனிங் தான். நமக்கு வர குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமில் ரீசனிங்லேருந்து 10 கொஷின் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதனால் இது வரைக்கும் எக்ஸாமில் நடந்த ரீசனிங் கொஷின் டெய்லியும் நம்ம 5 கொஷின் சீரீஸ் மாதிரி பார்க்கலாம். ஓகேயா? இப்போ இதில் ஃபஸ்ட் கொஷின் பார்த்தோம் அப்படின்னா, ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் இன் திஸ் பசில். 3 + 7 = 17. 5 + 8 = 37. 6 + 7 = ? இப்போ என்ன கொடுத்துட்டாங்கன்னா, நமக்கு 2 ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துட்டு கடைசியாக 6 + 7 என்ன வரும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இதை எப்படி பண்ணலாம்? இப்போ என்ன கொடுத்துட்டாங்க? நமக்கு 3 + 7 17ன்னு கொடுத்துட்டாங்க. 5 + 8 37ன்னு கொடுத்துட்டு 6 + 7 என்னன்னு தான் கேட்குறாங்க. இதை எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இங்கே 3 + 7 கொடுத்துருக்காங்களா? இப்போ 3 × 7 3 × 7 என்ன? 21. ஓகேயா? இப்போ இந்த 3க்கும் 7க்குமான டிஃப்ரென்ஸ் என்ன? 7 - 3 என்ன? 4. அப்போ அந்த 21 கூட 4 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 17 கிடைக்குதா? அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்த ஈக்குவேஷன் நமக்கு ஓகே ஆயிடுச்சா? அடுத்து செகண்ட் பாருங்கள். 5 + 8 = 37 கொடுத்துட்டாங்க. அப்போ 5 × 8 என்ன? நமக்கு 40. 5 8s are 40. இப்போ 8க்கும் 5க்கும் ஆன டிஃபரன்ஸ் என்ன? 3யா? அப்போ 40லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 37. அப்போ செகண்ட் கொடுத்த ஈக்குவேஷன் நமக்கு ஓகே ஆயிடுச்சு. அப்போ தேர்ட் என்ன கேட்டிருக்காங்க நம்மள்கிட்ட? 6 + 7 = தான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு 6 × 7 6 × 7 என்ன? 42. அப்புறம் 7யும் 6க்கான டிஃபரன்ஸ் என்ன? 1. அப்போ 42 - 1 என்ன? 41. ஓகேங்களா? அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? 41. இது ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்க நம்பரை மல்டிப்ளை பண்ணி அது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்ன வருதோ அதை மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? 1, 2, 2, 3, 3 முகமதிப்புகள் கொண்ட இரு பகடைகளை உருட்டப்படும் பொழுது முதல் பகடையின் முகமதிப்பை விட இரண்டாவது பகடையின் முகமதிப்பு அதிகமாக இருக்க வாய்ப்புகள் எத்தனை? இப்போ இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு பகடை இருக்குது, அந்த பகடையோட முகமதிப்பு எண்கள் கொடுத்துட்டாங்க. இதான் அந்த 6 சைடு இருக்கும்ல, அப்படி இல்லாமல் அந்த 6 சைடோட நம்பர் கொடுத்துட்டு இதை 2 தடவை உருட்டுறாங்க. 2 தடவை உருட்டும் போது அப்போ என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் கிடைக்கும், செகண்ட் ஒரு நம்பர் கிடைக்கும். அப்படி தானே? இப்படி கிடைக்கும்போது இந்த ஃபஸ்ட்டு இருக்குல்ல நம்பர், இதை விட செகண்ட் நம்பர் பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதாவது பாசிபிலிட்டிஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. ஓகேயா? செகண்ட் நம்பர் பெருசாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஃபேஸ் நம்பரை ஃபஸ்ட்டு எழுதியாச்சு. முகமதிப்பெண்கள் என்ன கொடுத்துருக்காங்க? 1, 2, 2, 3, 3, 3ன்னு கொடுத்துட்டாங்க. இதை 2 தடவை உருட்டுறாங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு 1 1 2 தடவை வருமா? 1, 1. ஓகேங்களா? அடுத்து 1, 2. அதே மாதிரி 1, 2, 1, 3, 1, 3, 1, 3ன்னு எழுதுவீங்க. அடுத்து என்ன பண்ணுவோம்? 2 2, 1, 2, 2, இந்த 2, 2, 2, 3, 2, 3, 2, 3. இந்த 2 தடவை இருக்கா? அதனால் அதை அப்படியே எழுதிப்போம். அடுத்து என்ன? 3. இந்த 3 பார்த்திங்கன்னா இந்த 3, 1 ஃபஸ்ட்டு போடுமா? அடுத்து 3, 2, இந்த 3, 2, இந்த 3, 3, இந்த 3, 3, இந்த 3, 3. அப்போ 3 இன்னும் 2 தடவை இருக்கனால அதை அப்படியே எழுதிக்கிறோம். என்ன கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு நம்பரை விட செகண்ட் நம்பர், ஃபஸ்ட்டு முக எண்ணை விட ரெண்டாவது நம்பர் கிரேட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நான் ஃபஸ்ட் ரோவில் பார்க்குறேன். பார்க்கும்போது 1, 1 இது ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ இது வராது. இது பார்த்திங்கன்னா 1, 2. அப்போ ஃபஸ்ட்டு 1 இருக்குது, அடுத்து 2 இருக்கா? அப்போ இதை விட பெருசாக இருக்கா? அப்போ இது வருமா? இதை எடுத்துக்கிறோம். அதே மாதிரி 1, 2 வருமா? 1, 3, 1, 3, 1, 3. அடுத்து 2, 2ல் பார்க்க போகிறோம். இப்போ 2, 2 பார்த்தோன்னா சேமாக இருக்குது, வராது. அடுத்து 2, 1னா செகண்ட் இது சிறுசாக இருக்குது, வராது. அதே மாதிரி 2, 2 அப்படின்னா என்னாகும்? நமக்கு அதே தான் சேமாக இருக்கா, வராது. அடுத்து 2, 3 அப்படின்னு பார்த்தோன்னா அப்போ செகண்ட் இது என்ன இருக்குது? பெருசாக இருக்கா? அதை எடுத்துக்கலாமா? எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி இந்த 2, 3 வரும், 2, 3 வரும். அப்போ ஃபஸ்ட் ரோவில் 5 இருக்குது, செகண்ட் ரோவில் 3 இருக்குது. அடுத்து இந்த ரோவில்
அதே 2 தானே, அப்போ இந்த 3 தான் வருமா, அதை எடுத்துக்கிறோம் 3. ஓகேங்களா. அடுத்து 3 கமாவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3,3 சேமாக இருக்குது. 3,1 அப்படின்னா 3யை விட 1 சிறுசாக இருக்கா, வராது. அடுத்து 3,2 ஃபஸ்ட் நம்பரை விட செகண்ட் நம்பர் சிறுசாக இருக்குது, வராது. அதே மாதிரி 3,2 வராது, 3,3யும் வராது, 3,3 இது 3மே சேமாக தான் இருக்கும். அப்போ இதில் எதுவுமே வராது. அப்போ மேலே மட்டும்தான் வருமா. அப்போ 5 + 3 + 3 என்ன 11. அப்போ ஃபஸ்ட்டு முக எண்ணை விட செகண்டு முக எண்ணு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு எவ்வளோ இருக்குது, 11. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன 11. cat = ABC, dog = DEF என இருந்தால் tan by cot என்பது பின்வருவனவற்றில் எதனால் குறிப்பிடப்படலாம். இப்போ இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, CAT அப்படிங்கிறதுக்கு ஒரு வேல்யூ ஏபிசின்னு கொடுத்துட்டு, டாகுக்கு DEF அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு, tan by cot தான் வந்துட்டு என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ நம்ம எப்படி செய்யலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா, நார்மலாக நமக்கு ஆல்ஃபபெட் கொடுத்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், ஏயோட வேல்யூ 1, பியோடது 2, இந்த மாதிரி ஏதாவது கண்டுபிடிப்போம். ஆனால் இந்த சம்மை பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், கேட்டுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, ஏபிசின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ சிக்கு பதிலாக ஏ கொடுத்துருக்காங்க, ஏக்கு பதிலாக பி அப்படின்னும், டிக்கு பதிலாக சி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அடுத்து டாக் பார்த்திங்க அப்படின்னா டிஓஜி, டிக்கு பதிலாக இங்கே பாருங்கள் டிஇஎஃப் கொடுத்துருக்காங்களா, அதே டி கொடுத்துருக்காங்க. ஓக்கு பதிலாக இ கொடுத்துருக்காங்க, ஜிக்கு பதிலாக எஃப் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, tan by cot தான் கேட்குறாங்களா. இதை நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ டேர்னுக்கு வந்துட்டு டீக்கு இங்கே என்ன வேல்யூ இருக்குது, இங்கே என்ன இருக்குது, சி இருக்கா, அதை போட்டுக்கிறேன். அடுத்து ஏக்கு இங்கே என்ன வேல்யூ இருக்குது, நமக்கு பி இருக்கா, அதை போட்டுக்கிறேன். இப்போ எண் வந்து இது ரெண்டுலேயுமே இல்லை, அதனால் என்ன பண்ணுறேன்னா அந்த எண்ணையே இங்கே போட்டுக்கிறேன். ஓகேயா. அப்போ டேர்னுக்கான வேல்யூ CBN அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. அடுத்து என்ன, காட்டு. இப்போ காட் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே சிக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க. அடுத்து ஓ பார்த்திங்களா, ஓக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, இ கொடுத்துருக்காங்க. அடுத்து டி பார்த்திங்க அப்படின்னா சி கொடுத்துருக்காங்களா. அப்போ காட்டுக்கு ஏஇசி நான் எடுத்துக்கிறேன். அப்போ tan by cot தான் கேட்டிருக்காங்களா. அப்போ டேனுக்கு என்ன வேல்யூ, சிபிஎன்னு, காட்டுக்கு என்ன வேல்யூ, இந்த ஏஇசி. அப்போ சிபிஎன் டிவைடட் பை ஏஇசி தான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா. 42:56:110. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல மிஸ்ஸிங் டேர்ம்ஸ் என்ன அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க. இது வந்து பார்க்குறதுக்கு நமக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன் மாதிரி இருந்தாலும் நம்ம அப்படி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வராது. இப்போ வந்து இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயும் மீன் = எக்ஸ்ட்ரீம்ஸ் அதான நமக்கு ரேஷியோவில் பண்ணுவோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாலும் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டுக்கும் ஈக்குவலாக இருக்கும். அப்படின்னு நம்ம செஞ்சோம் அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வராது. இது எப்படி செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, 42ன்னு கொடுத்துருக்காங்களா. இது என்ன அப்படின்னா, இப்போ 42 வந்துட்டு இப்போ வந்து நம்ம 36, அதாவது 6 ஸ்கொயர்டு இருக்கா, 6 ஸ்கொயர் என்ன 36, அது கூட 6 ஆட் பண்ணோம் அப்படின்னா 42 கிடைக்குதா. இதே அடுத்த டேர்ம் பாருங்களேன், 6க்கு அடுத்த டேர்ம் அதான் 7 எடுத்துக்கிட்டோம். அப்போ 7 ஸ்கொயர் பண்ணால் 49, அது கூட 7 ஆட் பண்ணோம் அப்படின்னா 56, இந்த டேர்ம் கிடச்சிருச்சா. இதே இந்த டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா 10 ஸ்கொயர் பண்ணால் என்ன 100, அது கூட 10 ப்ளஸ் பண்ண அப்படின்னா 110, இந்த டேர்ம் கிடைக்குதா. அப்போ இதுக்கு அடுத்த நம்பர் என்ன 11. அப்போ நான் 11 ஸ்கொயர் பண்ணி 11 ஸ்கொயர் பண்ணால் 121, அது கூட 11 ஆட் பண்ண அப்படின்னா 132. அப்போ இந்த இடத்துல என்ன டேர்ம் வரலாம் அப்படின்னா 132. என்னென்னா இங்கே ஃபஸ்ட்டு 6, அதுக்கடுத்து 7 எடுத்தனால இங்கே 10 இருக்கனால அடுத்து 11 எடுத்துக்கிறோம். ஓகேயா. அப்போ வந்துட்டு மிஸ்ஸிங் ஆன டேர்ம் என்ன அப்படின்னா 132. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 132. ஓகேயா. Find out the next number in the following: 5, 11, 23, 47, 95. இப்போ இந்த கொஷினில் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, மிஸ்ஸிங் டேர்ம்ஸ் தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு என்ன டேர்ம் மிஸ் ஆகுது,
அடுத்து என்ன டேர்ம் வரும்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு? இப்போ வந்துட்டு என்னென்ன டேர்ம்? இப்போ வந்துட்டு 5, 11, 23, 47, 95 இந்த டேர்ம் கொடுத்துட்டு இங்கே என்ன நம்பர் மிஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு முதல்ல டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். பார்க்கும்போது பாருங்களேன், 5ல் வந்துட்டு 5க்கும் 11க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? 6. அதே மாதிரி 23க்கும் 11க்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 12. அதே மாதிரி 47க்கும் 23க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா 24 வருது. அடுத்து 95க்கும் 47க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 48 வருதா? இது வந்து என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் போகுது? நம்ம 6 கூட 2 மல்டிப்ளை பண்ணால் 12 இது வருதா? இதே 12 கூட 2 பண்ணால் 24 இது வருதா? 24 கூட 2 பண்ணால் 48 இது வருதா? அப்போ அடுத்த டேர்ம் என்னவா இருக்கும்? இந்த 48 கூட 2 பண்ணுற மாதிரி இருக்குமா? அப்போ 48 2 சார் நமக்கு என்ன? 96. அப்போ என்ன ஆகும்? அடுத்த டேர்முக்கு 96 தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? நம்ம 95 கூட 96 ப்ளஸ் பண்ணிக்கலாமா? அப்போ 96 கூட நான் 95 ப்ளஸ் பண்ணுறேன். ப்ளஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 191 கிடைக்குது. அப்போ அடுத்த டேர்ம் என்னவாக இருக்கும்? இந்த 191 தான் இருக்குமா? இதான் அப்போ நமக்கு ஆன்சர். ஓகேயா?